மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தின் ஊடாக தமது குரலுக்கு செவிசாய்த்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை அவர் இதனை கூறினார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியமன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுதுதான் இந்த போராட்டம் மன்னாரிலே மக்களால் நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் வருகின்ற 100வது நாளை அண்மித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு செவிமடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அவருடைய அந்த அறிவித்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.